வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம வர்மா ஒரு திட்டம் போடுறாங்க. எப்படியாவது அகிலாண்டேஸ்வரியை அந்த கல்யாண ஃபங்க்ஷன்ல போட்டு தள்ளணும். போட்டு தள்ளிட்டு கபிலன் தான் அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளினது. ஏன்னா இந்திராணியோட அப்பாவை கொன்னது அந்த அகிலாண்டேஸ்வரி தான் அப்படின்னு தன்னோட பெரியப்பா சாவுக்கு பழி தீங்க தான் கபிலன் போட்டு தள்ளுனான் அப்படின்னு கபிலன் மேல மொத்த பழியும் போடணும், அவனை கைது பண்ண வைக்கணும் அப்படின்னு அந்த ஏடி கபிலனை அரெஸ்ட் பண்ணணும். அதுதான் என் டார்கெட்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம கபிலனுக்கு உயிருக்கும் அந்த வர்மாவால் ஆபத்து இருக்குது. அதே நேரத்தில் ஒரு கொலைப்படியையும் கபிலன் மேலே சுமத்த இந்த வர்மா கங்கணம் கட்டிட்டு இருக்கான். அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கும் ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. வெளியே கபிலன் இருந்தானா அவனுக்கு உயிருக்கே ஆபத்து இந்த வர்மாயால். அதுக்கு என்ன பண்ண ஏடி அப்படின்னு நம்ம சிவா ஹைலைட்டை கேட்க நேரம் வேறு வழியே இல்லை, நம்ம கைது பண்ணி தான் தீரணும் கபிலனை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கபிலனை கைது செய்து வர்மாவின் திட்டத்திற்கு ஆப்பு வைக்கிறாங்க நம்ம ஏடி அயலி. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் நம்ம வர்மாவுக்கு இப்போ நடக்க போது கல்யாணம் நம்ம அகிலாண்டேஸ்வரியோட தங்கச்சி பையனுக்கு நடக்குது. நிச்சயமாக நம்ம இந்திராணி வருவா. இந்திராணி இப்போ வரனால இந்த கபிலன் தன்னோட அக்காவுக்காக கண்டிப்பாக வருவான். ஆனால் வந்தவனை சும்மா அனுப்பக்கூடாது, அவன் மேலே ஒரு கொலைபலியை போட்டு அனுப்பணும். அதான் அகிலாண்டேஸ்வரியை நம்ம போட்டு தள்ளிட்டு இதை கபிலன் தான் செய்கிறான் அப்படின்னு அவன் மேலே பழியை தூக்கி சுமத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கபிலன் வர்மா நம்ம உயிருக்கும் ஆப்பு வைக்க என்ன வேணாலும் செய்யலாம். வர்மாவுக்கு எதிராக கபிலன் எப்படிடா நம்ம திரும்ப முடியும், நம்ம உயிரையே அவன் குடிச்சிருவான் கபிலன் இந்த நம்ம வர்மா அப்படின்னு கபிலன் பயப்படுறாங்க. நம்ம ஒரு இக்கட்டான நிலையில் கபிலன் கிட்ட வர்மா கிட்ட சிக்கி தவிக்க நம்ம எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு கபிலன் நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இந்திராணி எல்லாரும் கல்யாணத்துக்கு போனோம். அகிலாண்டேஸ்வரி மேடம் அன்னைக்கு லெட்ரு கொண்டு தந்தாங்களா, அந்த கல்யாணம் தான் எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. சிவா அயலி நீங்களும் ரெடி ஆகுங்க அப்படின்னு அந்த இடத்துல எல்லாருமே ரெடி ஆகிறாங்க. இந்த சைடு நம்ம வர்மா அவங்க அடியாட்கள் எல்லாம் கூட்டு வச்சு நிச்சயமாக இந்த கல்யாணத்துக்கு இந்திராணி கூட வருவான் அந்த கபிலன், அவனுக்கு ஒரு ஆப்பு வைக்கணும். அவனால தான் நம்ம திட்டம் எல்லாம் சொதப்பிட்டு இருக்கு. அவன் உள்ளே இருந்தோம் வெளியே இருந்தோம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவனை ஏதாவது பண்ணி முடக்கணும். இப்படி நீ கபிலனை சும்மா விடக்கூடாது. கபிலனுக்கு ஒன்றுனா இந்திராணி துடிப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளணும். அவள் கண்டிப்பாக அந்த அர்ச்சனாவுக்கு ஃப்ரெண்டு அர்ச்சனா போல் நம்மளுக்கு ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனை கொண்டு வருவா. அதுக்கு வழி இருக்குது. அதனால் இந்த கல்யாணத்தில் பிஸியாட்டு திரிவா. ஆனால் அவளுக்கு கதையை இதில் வச்சு முடித்து தள்ளிடணும் அப்படின்னு அந்த இடத்துல வர்மா ஸ்கெட்சி போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம அயலி கல்யாணத்துக்கு ரெடியாகி வராங்க. நம்ம இந்திராணி பார்க்குறாங்க. என்ன அயலி செயின் ஒன்றும் போட்டுக்கலையா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு தன்னோட ஒரு ஆரம் செயினை கொண்டு கொடுக்குறாங்க. ஐயோ அண்ணி நான் இதெல்லாம் போடலை, இதை போட்டியன்னா ரொம்ப அழகாக இருப்ப அயலி அப்படின்னு சொல்கிறேன். அண்ணி தயவு செய்து இதை கொண்டு போயிருங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரித்திகா செல்வன் ஐயெல்லாம் பார்க்குறாங்க. என்ன இது, இந்த சாதாரண ஒருத்திக்காக இவன் இந்திராணி தன்னோட தங்க நகைகளெல்லாம் தூக்கி கொடுக்குறாளே அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு கொண்டளிக்கிறாங்க. அதே நேரம் பார்த்தோன்னா நம்ம உதயபெருமாளுக்கு பரவாயில்ல, இந்து எது செய்தாலும் அவன் நல்லது தான் செய்வா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்க நேரம் என்ன இது பணம் பொருளுக்கெல்லாம் நாங்கள் ஆசைப்படலை அண்ணி, இது உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா இதை கொண்டு போயிருங்க அப்படின்னு திருப்பி நம்ம அயலி அனுப்பி விட்றாங்க. ஒரு கட்டத்தில் மொத்த குடும்பமும் கிளம்பி போது நம்ம கபிலன் சேஃபுக்கு நம்ம இந்த கண்ணை எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா கல்யாணத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு துப்பாக்கி தூக்கி வச்சுக்கிட்டாங்க. சிவாயும் அயலியும் கண்டிப்பாக வர்மா இதில் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பான். ஏன்னா அகிலாண்டேஸ்வரி மேடமும் நம்ம வர்மாவுக்கு எதிராக கலையிறதுனால கண்டிப்பாக செய்வான் ஏதாவது அப்படின்னு கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் விஜயகுமார் கால் பண்ணுறாண்டு நம்ம அயலியோட ஹெட்டு. ஏடி கல்யாணம் அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு ரெடி ஆயாச்சா? ஆமாம் அதுக்கு தான் போகிறோம், இந்திராணி அண்ணி கூட போகிறோம் அப்படின்னு சொன்னார். கேர்ஃபுல்லாக இருங்க. வர்மா அதில் ஸ்கெட்சு போட்டிருக்கான், அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளணும். அதே நேரம் கபிலன் மேலே அந்த பழியை தூக்கி போடணும். எதுக்காக சார் கபிலன் மேலே அந்த பழியை தூக்கி போடணும்னு வர்மா நினைக்கிறான் அப்படின்னு சொன்னாரோ, இந்திராணியோட அப்பா தன் கபிலனோட பெரியப்பாவை போட்டு தள்ளுனது அகிலாண்டேஸ்வரி தான் அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு வரா
பண்ணலாம் ட்ரை பண்ணுற அந்த வர்மா அப்படி கொண்டு வந்து அதே நேரத்தில் அதுக்கு பழிவாங்க தான் கபிலன் வந்து அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளுனா அப்படின்னு வந்து கபிலனை உள்ளுக தூக்கி வைக்கதான். ஏன்னா கபிலனால் அவனுக்கு ஆக வேண்டிய காரியம் வர்மாவுக்கு நடக்கலை. அப்படி இருக்க நேரம் இந்த கபிலன் தேவையில்லாத பொருள் தான். ஒரு கட்டத்தில் கபிலனோட உயிருக்கே இந்த நிகழ்ச்சியால் ஆபத்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கபிலன் இருக்க வேணும் தான் அப்படின்னு வந்து நம்ம சிவா நினைக்கிறாங்க. நம்ம சிவா நினைச்சாலும் அயலி நினைக்கிறாங்க, ஐயையோ கபிலனுக்கு ஆபத்து வரக்கூடாது, என் தங்கச்சி வாழ்க்கை. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்திராணி அண்ணி கபிலன் மேலே உயிரே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அவங்க தம்பியை வந்து எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவு பண்ணுறாங்க. கபிலனுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்க நேரம் வேறு வழியே இல்லை. ஏடி நம்ம அதுக்கு முன்னாடியே கபிலனை வந்து கைது பண்ணிடணும். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கைது பண்ணி உள்ளுக்க வச்சுட்டோம்னா கண்டிப்பாக எந்த ஆபத்தும் கபிலனுக்கு வராது. கபிலன் வந்து அரெஸ்டில் தான் இருந்தான். அதனால் அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளுனது கபிலன் இல்லை அப்படின்னு வந்து நம்ம இடத்துல கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து ஐடியா பண்ணுறாங்க. இது நல்ல ஐடியா இருக்குது. என்ன காரணத்தினால வந்து அவனை பிடிச்சி வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல காரணமாக இல்லை, ஏதாவது ஒரு சந்தேக கேஸு அப்படி இப்படின்னு போட்டு ஏதாவது ஒரு காரணம் அவனே வந்து ஏற்கனவே சந்தேகப்படும்படியே தான் இருக்கிறான். ப்ரூஸ்லிக்கு அந்த இதை தொடர்போட வந்து அவனும் சந்தேகத்தில் தானே இருக்கான். உண்மையாட்டே அவனுக்கும் வர்மாவுக்கும் லிங்க் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம கைது பண்ணி வச்சிட வேண்டியதான். இது கபிலனுக்கு நலனுக்கும் கூட அப்படின்னு வந்து நம்ம அயலியும் சிவாயும் வந்து சேர்ந்து யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கல்யாண வீட்டுக்கு போயாச்சு. நம்ம அகிலாண்டேஸ்வரி வந்து அயலியை பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்க, உன் கழுத்துக்கு இந்த ஆரம் மட்டும் இல்லைன்னா நல்லா இருக்காது அயலி, நான் எடுத்துகிட்டு வரேன்னு ஆரத்தை கொண்டு மாட்டுறாங்க. ஐயோ அகிலாண்டேஸ்வரி மேடம் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு வந்து நம்ம அயலி எல்லாமே சொல்லி பார்க்குறாங்க. என்ன நீ இப்படி சொன்னால் நான் விட்டுருவேனா என்ன, என்னோட அர்ச்சனா பொண்ணு அப்படின்னா அவள் எவ்வளோ அழகாக இருக்கணும் தெரியுமா, இதை நீ போட்டு இருக்கணும் மறக்கக்கூடாது அப்படின்னு வந்து மாட்டி விடுறாங்க. நம்ம இந்திராணி பார்க்குறாங்க, என்னடா நம்மளும் ஒரு ஆரத்தை தூக்கி கொடுத்தோம், அவள் வேண்டான்னு சொல்லிட்டா, இப்போ இதை வாங்கி போட்டுக்கிட்டாளே அப்படின்னு கொஞ்சம் நினைக்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் நம்ம அயலி இந்திராணியோட கையை பிடிச்சிட்டு இந்த பாருங்க அண்ணி தப்பாக நினச்சிக்கிறாருங்க, இவங்க இப்போ கூட எனக்கு மாட்டி விட்டதில் எந்த பிடிக்கலை, விருப்பம் இல்லை, எனக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லை அண்ணி, ஆனால் இந்திராணி அண்ணி புரிஞ்சுக்கிடுங்க, அகிலாண்டேஸ்வரி மேடம் போட்டு விட நேரம் என்னால் அவங்ககிட்ட வேண்டாம் வெறுப்பாக சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லணும். யார் போட்டால் என்ன அயலி, நீ வந்து போட்டுக்கணும், அவ்வளோந்தான், என்னோட விருப்பம் இப்போ நிறைவேறிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் புரிஞ்சுக்கிட்டீங்களா, அது போதும் அண்ணி அப்படின்னு வந்து அந்த இடத்துல அயலி வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஏடியாட்டு போரி சுடையில் நம்ம அயலி களை இறங்கி கபிலனை வந்து பிடிக்கிறாங்க. அப்போ தான் இந்திராணிக்கு கோவம் வருது, இந்த ஏடி கல்யாண நிகழ்ச்சியில் கூட என் கபிலனை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாலே, உண்மையிலே வந்து அந்த வர்மா கும்பலுக்கும் நம்ம கபிலனுக்கும் வந்து தொடர்பு இருக்கா அப்படின்னு உள்ள சந்தேகம் நம்ம இந்திராணிக்கு வருது. அதே நேரத்தில் அகிலாண்டேஸ்வரி மேடத்தை இனி கபிலன் போட்டு தள்ளுனா அப்படின்னு வராது. அந்த மேடத்தையும் யாரையுமே போட்டு தள்ள முடியாது, யாரும் அந்த வர்மாவாலே அந்த மேடத்தை போட்டு தள்ள முடியாத அளவு செக் வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து வர்மாவுக்கு தெரியுது இந்த ஏடி கஸ்டடியில் கபிலன் இருக்கான், அதனால் அவன் போட்டு தள்ளலை அப்படின்னு வந்து எல்லாரும் நம்பிடுவாங்க. கபிலனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து மண்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கங்க வர்மா.